ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எங்க ஆத்துல காத்தால என்ன டிபன்னாக்கா கேழ்வரகு அடை. இது பாருங்க, ஒரு வாழாக்கு கேழ்வரகு மாவு, ஒரு கப்பு முருங்கைக்கீரை, 2 வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் பொடி பொடியா நறுக்கி இதுல போட்டுக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் 3 இதையும் நறுக்கி அதுல போட்டுக்கணும். அப்புறம் ஒரு சின்ன கப்பு தயிர், உப்பு, தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் ஊத்தி நல்லா பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். 1/4 மணி நேரம் ஆயிட்டு மாவு நல்லா ஊறிட்டு அடுப்புல தோசை கல் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சிம்ல வச்சு தட்டணும். தட்டிட்டு அப்புறமா கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியை தொட்டு தொட்டு தட்டினோம்னா மெல்லிசா வரும், இல்லைன்னா அப்படியே கனமா வரும், பெருசு பெருசா வடை மாதிரி. எவ்வளவுக்கு எவ்வளவு மெல்லிசா தட்டுறமோ அந்த அளவு கரகரப்பா இருக்கும். பாருங்க, மெல்லிசா தட்டணும். அவ்வளவுதான். தட்டிட்டு இப்ப கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. ஸ்பூன் எண்ணெய் விடலாம். இந்த வெந்த உடனேதான் விடணும். இப்ப 1 ஸ்பூன் விட்டா போறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் விடணும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி செலவாகும், ஏன்னா அப்பதான் நல்லா வேகும், நின்று பொறுமையா வேகும். அப்படியே 2-3 தடவை திருப்பி திருப்பி போட்டு எடுத்தா சுவையான கேழ்வரகு அடை ரெடி. பாருங்க, அவ்வளவுதான். போட்டு இது தொட்டுக்கு வெங்காய சட்னி, அப்புறம் இது பூண்டு தொக்கு, இதுவும் நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த அடைக்கு. அவ்வளவுதான், இன்னைக்கு டிபன் ரெடி.